இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக வந்து ஒரு இளம் பெண்ணுடைய நீங்க சொல்றதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் நம்பருக்கு மக்கள் என்ன இழிச்ச வாயினாவே இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த 4.5 வருஷம் சொன்ன பொய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னும் அந்த 1.5 மாசம் கழிச்சு உங்களுக்கு என்னன்ற தீர்வு வரும். தூத்துக்குடியில் நடந்த அந்த கற்பழிப்பு சம்பவத்தினுடைய அந்த +2 மாணவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய உடற்கூறு ஆய்வு பற்றி தான் அவங்க கனிமொழி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா கரூரில். ஒரே நாளில் 41 பேருக்கு உடற்கூறு ஆய்வு பண்ண முடிஞ்ச இதே ஆட்சியினால் ஒரே ஒரு பெண்ணுக்கு உடற்கூறு ஆய்வு பண்ண முடியலையா, உடனே ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண முடியலையா. அதனால தான் இந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கான். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சொன்ன கருத்து. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இல்லை ஸ்கீம் வருது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து முன்னிறுத்தி அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களை முன்னாடி அனுப்பிச்சுட்ருவாங்க. நீங்கள் போய் அந்த பிரச்சனையை சமாளிங்க அப்படின்னு. எந்த ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணும்போது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையோ கனிமொழி முன்னால் இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை சந்திக்க சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. நம்மளும் சந்திச்சா நல்லாயிருக்கும்.